ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் எடுத்த சண்டேவோட vlog தான். போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சென்னை ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். வானகரம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ரொம்ப கூட்டங்க. பைக் பார்க்கிங் ஃபுல்லாக நிறைஞ்சி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த ஃபிஷ் கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏரியாலையுமே ஃபுல்லாக இருந்தாங்க க்ரௌடு. உள்ளே போய் வெளியே வர முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு க்ரௌடு இருந்துச்சு. ஏன்னு தெரியல, விநாயகர் சதுர்த்தி வந்து போச்சு இல்லையா, ஸோ அதனால் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து இந்த ரைட் சைடு தாங்க எப்போவுமே போவேன். அதே மாதிரி நான் வந்து போயிட்டு 1-2 கடையை பார்த்துட்டு வாங்கிட்டு வர ஆள் கிடையாது. நல்லா வந்து இருக்கிற எல்லா கடையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்து ரேட் எல்லாத்தையும் கேட்டு கம்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரோசன் ஃபிஷ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சில ஷாப்பில் வந்து கடல் மீன்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் மட்டும்தான் இருந்துச்சு. கடல் மீன் அவ்வளோவா பார்க்க முடியல. ப்ரான் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ப்ரானுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, இங்கே வந்து வளர்ப்பு ப்ரான் தான் வந்து வச்சுருப்பாங்க. கடல் ப்ரான் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இந்த பெரிய மீன் வந்து பார்த்தேன், இது வந்து தேங்காய் பாறை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயிரோட ஃபிஷ்ஷை வந்து வச்சுருந்தாங்க ஷோகேஸ்க்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி பாவமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அது உயிரோடு இல்லைனா கூட நமக்கு தெரியாது. உயிரோடு வச்சுட்டு இருக்கும்போது அது தண்ணியில் இல்லாமல், அந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல், அது அந்த மாதிரி வாயை திறந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, வியர்டாக இருந்துச்சு. இந்த மீன் பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நான் வழக்கமாக வாங்குகிற மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த புதுசாக எதையாவது வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம். ஸோ நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து கிழங்கான் மீன் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வந்து இந்த ஏரி வவால் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து வாங்குவேன். அதுவுமே வந்து வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ எனக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து ஃபிஷ்ஷு தேவை. அதனால் நான் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் புதுசாக ஏதாவது ஃபிஷ் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் அரைச்சி வைக்கிற குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, இந்த ரெசிபியை வந்து நான் சும்மா உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து டீட்டெயிலாக இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இப்போ வந்து குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 4-5 கருப்பு மிளகு இருக்கு இல்லையா, அது போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து பூண்டு ரொம்ப பிடிக்கும். பூண்டோட ஃப்ளேவராக இருக்கட்டும், அது வந்து போடும்போது கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வரும் இல்லையா, அது பூண்டுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்கணும். அதை நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் சேர்த்தேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டவும் சேர்த்து கூடவே வதக்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வந்து ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்கினதும் கூட வந்து தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம வந்து கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2-3 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். வதக்கி மசாலா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எனக்கு இந்த வீக்குக்கு தேவையான ஃபிஷ்ஷை வந்து நான் வந்து எடுத்து வச்சிடுறேன். நான் வந்து அப்படியே ராவாகவே எடுத்து வைக்கிறேன். மசாலா வந்து போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சோன்னா 1 வீக்குக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மசாலா வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மீனாகவே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு தேவைப்படும் போது நான் மசாலா போட்டு அதை ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலவே அரைச்சி வச்சுப்பேன். அது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சிகப்பு மிளகாத்தூள் உங்களுக்கு கலருக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கடையில் வாங்கின ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கூட வந்து சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு இது வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மீனில் வந்து மசாலா வந்து ஒட்டாமல் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரும்.
ஃபஸ்ட்டு இந்த பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் நம்ம இப்போவே போட்டு வச்சா தான் ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் வந்து விட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து குழம்பு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து குழம்பு கூட்டி விடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் கடாயில் காய வச்சுட்டு கூட கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிகப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக கலருக்கு ஆட் பண்ணி வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அதை வந்து போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதங்கினா போகணும். ஏன்னா ரொம்ப நேரம் வதங்க வேணாம், ஏற்கனவே நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கி தான் வந்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து குழம்பு வந்து உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சுன்னா பிடிக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததும் மீன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது மீனை வந்து மீன் போடும்போது கொஞ்சமாக வந்து சிம்மில் வச்சுட்டு மீனை சேர்த்துக்கோங்க. மீன் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மீன் நல்லா வேகட்டும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து மீன் கரைஞ்சிரும் சொல்லிட்டு வேக வைக்காமல் எடுக்கக்கூடாது. ஸோ வெந்ததும் இறக்கி வச்சிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ப்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மசாலா தான், ப்ரான் மசாலா தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தக்காளி வதங்கினதும் நம்ம வந்து வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு வதக்கிட்டு நல்லா கூட வந்து ப்ரானை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் விடுற அளவுக்கு வதக்கணும். அது வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி, நீங்கள் நல்லா ட்ரையாக பண்ண போகிறீங்கன்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லை செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப குழம்பு மாதிரி வச்சிங்கன்னா ப்ரானுக்கு வந்து நல்லா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து ஒன்று செமி கிரேவி இல்லைனா ட்ரை மசாலா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா மாதிரி தான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் சைட் டிஷ்ஷாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு இதுவே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா தவா ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கணும். நம்ம வந்து தவா ஃபுல்லாக ஆயிலை விட்டுட்டு ஃப்ரை பண்ணோன்னா அது வந்து கிட்டத்தட்ட டீப் ஃப்ரை மாதிரி வந்துடும். ஸோ கொஞ்சமாக தவாவில் வந்து எண்ணெய் போட்டு ஃபிஷ்ஷை வந்து தேவையானதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளோலாம் வீடியோ எடுத்த நான் வந்து கடைசியாக வந்து ஃபுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ வந்து நான் எப்போவுமே ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வீடியோ தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா பிளேட்டில் வந்து ரைஸ் இருக்குது, கூட வந்து ப்ரான் மசாலா இருக்குது, குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கான் மீன் குழம்பு இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதுனால வந்து வெஜிடபிள்ஸ் பெருசாக இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல. அதே மாதிரி இவ்வளோ வேலை செஞ்சதுனால கூட அதுவும் செய்கிறதுக்கு டைமும் பத்தலை. ஸோ வந்து கூட இன்றைக்கி ஒரு கிளாஸ் மோர் எடுத்திருக்கேன், ஒரு 3 வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து நான் ரொம்ப தயங்கி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண விலாக் தான் இது. ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.